என்னோட சித்தப்பா எனக்கு குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் பிடிச்ச ஒரு நபர். என்னோட அம்மா அப்பாவை விட அவர்கிட்ட மிகவுமே நெருக்கமாக இருந்தேன். நானும் வளர்ந்துக்கிட்டே வந்தேன். என்னோட சித்தப்பா கூட எனக்கு இருக்கக்கூடிய நட்பு இன்னுமுமே ஆழமாச்சு. ஆண் பெண் உறவுகளை பற்றி என்னோட தோழிகள் கிட்ட புதிய விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சித்தப்பா கூட என்னோட நட்பும் ரொம்பவே ஆழமாக இருந்துச்சு. நான் என்னோட சித்தப்பா கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்குவேன். சித்தப்பா கூட விஷயங்களை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லாதப்போ சித்தப்பாவுக்கு தலைவலி அதிகமாக இருந்துச்சு. சித்தப்பா என்கிட்ட சொன்னார், ராஜி கொஞ்சம் டீ போட்டு என்னோட ரூமுக்கு கொண்டு வா. நானும் கிச்சனுக்கு போயிட்டு சீக்கிரமாக டீ போட்டுட்டு சித்தப்பாவோட ரூமுக்கு போனேன். சித்தப்பா டீயை பக்கத்தில் இருக்கக்கூடிய டேபிளில் வைக்க சொன்னார். நானும் டீயை வச்சுட்டு என்னோட ரூமுக்கு போகிறதுக்காக வெளியே வந்தேன். அப்போ சித்தப்பா என்னை பிடிச்சிக்கிட்டு, இன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை, உன்னோட ரூமில் உனக்கு பயமாக இருக்கும், அதனால இன்னைக்கு என் கூடவே நீ படுத்துக்கோ, உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன்னு சொன்னார். சித்தப்பா என்னை அவரோட ரூமில் படுக்க சொன்னார். நான் சித்தப்பாவோட படுக்கையில் படுத்தேன். சித்தப்பா எனக்கு அந்த வீடியோவை காட்ட தொடங்கினாரு. வீடியோவை பார்த்ததும் திடீர்னு எனக்குள்ள அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. என்னோட பேரு ராஜி. நான் இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கேன். எனக்கு படிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் என்னோட அப்பாவுக்கு என்னோட படிப்பு சுத்தமாக பிடிக்கல. நான் அம்மா கிட்டேயும் சித்தப்பா கிட்டேயும் நான் மேலும் படிக்க விருப்பப்படுறேன்னு சொன்னேன். ஆனால் தயவு செஞ்சு 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட அப்பாவை எப்படியாவது சம்மதிக்க வைங்க. அம்மா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அப்பா ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் காலேஜில் படிப்பு ரொம்பவே கம்மி, காதல் தான் அதிகம்னு அவர் நினச்சாரு. அப்போது என்னோட சித்தப்பா தான் அப்பா கிட்ட போய் சொன்னார், நம்ம ராஜி அப்படிலாம் எதுவுமே செய்ய மாட்டான்னா, அவள் படிக்க மட்டும்தான் செய்வா, அவளுக்கு நான் உறுதி தர்றேன், நீங்கள் நம்பி அவளை காலேஜுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சித்தப்பா சொன்னார். சித்தப்பா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா தான் என்னோட அப்பா நான் காலேஜ் போகிறதுக்கே சரின்னு சொன்னார். அது கூடவே என்னோட சித்தப்பா கிட்ட, இன்னிலிருந்து ராஜி பொறுப்பு உன்னோடது, அவள் ஏதாவது தப்பு செஞ்சா இந்த வீட்டுக்கு குடும்பத்துக்கும் எந்த களங்கம் ஏற்பட்டாலும் ராஜியோட உனக்கும் ஆபத்து தான் அப்படின்னு சொன்னார். சித்தப்பா அப்பா கிட்ட, அண்ணா நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, ராஜியோட ஒவ்வொரு செயலையுமே நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அப்போது சித்தப்பாவோட மனசில் என்ன இருக்குது, ஏன் அவர் என்னை இவ்வளவு ஆதரிக்கிறார்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, என்னோட சித்தப்பா கூட என்னோட நட்பு இவ்வளவு தூரம் தொடரும்னு நான் ஒரு நாளுமே நினச்சதில்ல. கொஞ்ச நாட்கள்லேயே சித்தப்பா என்னை ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விட்டார். ஆரம்பத்தில் நான் மிகவுமே ஆர்வமாக படித்தேன். கல்லூரியில் யாரோடையும் அதிகமே பழக்க வச்சுக்கல. காலேஜில் என்ன நடந்தாலும் நான் நைட்டு வீட்டுக்கு வந்து சித்தப்பா கிட்ட சொல்லிடுவேன். சித்தப்பாவும் என் கூட மிகவுமே நெருக்கமாக பழக ஆரம்பித்தார். என்னோட சித்தப்பா என்னை பார்க்குறது எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவே தோண ஆரம்பிச்சுது. ஏன்னா என்னோட சித்தி கிராமத்தில் இருந்தாங்க. சித்தப்பா வேலை காரணமாக எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்காரு. காலேஜில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாட்கள்லேயே என் கூட படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு. அந்த பொண்ணு கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கப்புறமா என்னோடய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. ஏன்னா இந்த பெண் என்கிட்ட அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிருச்சுன்னு சொன்னான். ஒரு நாள் அவள் தன்னோட வருங்கால கணவரை எனக்கு அறிமுகப்படுத்தினான். அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். எனக்கு நிச்சயமாகிருச்சுன்றதுனால நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா விஷயத்தையுமே எங்களோட எல்லைகளையுமே கடந்துட்டோம். இப்போ எங்கள் 2 பேருக்கு இடையில் எந்த ஒரு ஒளிவு முறையுமே இல்லைன்னு சொன்னான். இதுக்கப்புறமா நான் என் தோழிக்கிட்ட எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சேன். எனக்கு அந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகமாச்சு. எனக்கு எந்த பையன் கூடயும் நட்பு இல்லை. அதனால் நான் எப்பெல்லாம் இந்த போன்ற விஷயத்தை பற்றி யோசித்தாலும் என்னோடய மனசில் சித்தப்பா தான் வந்துட்டு போவார். இதுக்கப்புறமா நான் என்னோட மனசை உலுக்கிட்டு, ராஜி இது என்ன அர்த்தமற்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்ருக்க, அவர் உனக்கு சித்தப்பா அப்படின்னு எனக்குள்ளேயே சொல்லிக்குவேன். ஆனால் இதுக்கப்புறமா சித்தப்பாவோட பேச்சும் அவரோட நடத்தையும் என்னோட சிந்தனையை தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சித்தப்பாவோட மனசில் உள்ள விஷயத்த நான் இன்னுமுமே புரிஞ்சுக்கல. சில நேரங்களில் அவர் என்னை பற்றி அதே விஷயங்களை யோசிச்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் சில நேரத்தில் அவரோட அணுகுமுறை என்கிட்ட மிகவுமே கடுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் என்னோட அப்பா எவ்வளவு கண்டிப்பானவர் அப்படின்னும், நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டா எனக்கும் அவருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நினைவூட்டுவார். அவரோட இந்த பேச்சுக்களை கேட்டு நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன். ஆனால் இளமை பருவம் குருடானதுன்னு சொல்லுவாங்க. இளமை பருவம் அப்படிதான்.
நான் காலேஜுக்கு போனதுக்கப்புறமா அதே விஷயத்த திரும்பவும் கேட்டேன். இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து என்னோட தோழி சொன்ன விஷயங்களை பற்றி நான் ரொம்பவே ஆழமாக யோசிச்சுட்டு இருப்பேன். அன்னைக்கு நான் ஒரு நாள் சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட சித்தப்பா வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தார். என்னோட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க ராஜி, அதுவும் இவ்வளவு ஆழமானு கேட்டார். நான் சித்தப்பாவை பார்த்து ஒரு பாவனையோட, சித்தப்பா இன்னைக்கு என்னோட தோழி எனக்கு என்னென்ன சொன்னால் தெரியுமான்னு கேட்டேன். ஒவ்வொரு முறையும் போலயே இன்னைக்கு நான் சித்தப்பா கிட்ட என்னோட மனசில் உள்ள விஷயத்த பகிர்ந்துக்க ஆரம்பித்தேன். என்னோட குழந்தை பருவத்திலேருந்தே நான் என்னோட ஒவ்வொரு விஷயத்தையுமே சித்தப்பா கிட்ட சொல்கிற பழக்கத்தை வச்சுருந்தேன். அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, சித்தப்பாவும் என்னை மேலேருந்து கீழே பார்த்துட்டு, ஆமாம் உனக்கு என்னென்ன சொல்லணும், உன்னோட தோழி உனக்கு என்ன சொன்னான்னு கேட்டார். நான் அவர்கிட்ட என்னோட தோழி என்கிட்ட இணையதளத்தில் பல வகையான வீடியோக்கள் இருக்குது, அந்த வீடியோக்கள் எல்லாம் வகையான விஷயங்களும் கிடைக்கும்னு சொன்னான். உங்ககிட்ட மொபைல் இருக்குது, நெட் பேக்கேஜும் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்துருக்கீங்களா, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வீடியோக்களை பார்த்து சந்தோஷமாக இருக்கலான்னு சொன்னேன். நான் என்னோட முகத்தை சித்தப்பாவோட பக்கத்துக்கு கொண்டு போயிட்டு ரகசியமாக இந்த விஷயத்த சொன்னேன். ஆனால் திடீர்னு அவர் என்னை உன்னிப்பாக பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒருவேளை தன்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு முடிவை எடுத்துட்டு சிரிச்சிட்டு ரகசியமாக என்கிட்ட, ராஜி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உன்னோட அப்பா கிட்ட சொல்லிடாத, அப்படி நீ சொன்னனா உன்னோட அப்பா உன்னை ரொம்பவே மோசமாக நடத்துவார், என்னையும் இந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிடுவார். ஏன்னா நான் தான் உனக்கு பொறுப்பேற்று உன்னை காலேஜுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கும் இங்கே தங்குறதுல பிரச்சனையாகிரும். மற்றபடி வீடியோ பார்க்குறத பற்றி சொன்னால் நீ நைட்டு என்னோடய ரூமுக்கு வா, நான் உனக்கு எல்லா வகையான வீடியோக்களையும் காட்டுறேன்னு சொன்னார். சித்தப்பாவோட கண்ணில் ஒரு பிரகாசமான குறும்பு இருந்துச்சு. அது அப்போ எனக்கு புரியலை. இதுக்கப்புறமா சித்தப்பா தன்னோட ரூமுக்கு போயிட்டாரு. நானும் படிக்க தொடங்கிட்டேன். இதுக்கப்புறமா எதிர்காலத்தை பற்றி யோசித்தேன். இப்போ என்னோட மனசில் புத்தகங்கள் வரவே இல்லை. நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் படிப்பு முக்கியம். ஏன்னா படிப்பு விஷயத்தில் சித்தப்பா ரொம்பவே கண்டிப்பாக இருப்பார். அடிக்கடி என்னோட சித்தப்பா ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லுவார். நீ படிப்பில் நல்லா சாதிச்சு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டீன்னா உன்னோட அப்பா உன்னை நல்லபடியாக புரிஞ்சுக்குவார், உன்னோட சுதந்திரத்துக்கான கதவுகள் உனக்காக திறக்கப்படும்னு சொல்லுவார். அவர் இந்த வார்த்தையை எனக்கு மிகவும் சரியான தோணுச்சு. அதனால நான் என்னோடய மனசில் இருந்த எல்லாத்தையுமே விட்டுட்டு என்னோட காலேஜ் வேலையை ஆர்வத்தோடு செய்ய தொடங்கினேன். விரிவாக என்னோட வேலையுமே முடித்தேன். நைட்டு நெருங்க நெருங்க என்னோட மனசில் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட படிக்கிற வேலை, காலேஜ் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நைட்டு என்னோட சித்தப்பாவோட ரூமுக்கு போனேன். நான் அவரோட ரூமுக்கு போனப்போ சித்தப்பா பெண்களுக்கான ஒரு பேப்பரை பார்த்துட்டு இருந்தாரு. என்னை பார்த்ததும் அவர் சிரிச்சிட்டு அந்த பேப்பரை மறைச்சி வச்சுட்டாரு. குளிர்காலம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நாளுக்கு நாள் குளிர் அதிகமாகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டும் குளிர் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதனால நான் போனதுக்கப்புறமா சித்தப்பாவோட படுக்கைக்குள்ளே நுழைஞ்சு சித்தப்பாவோட பக்கத்தில் ஒட்டி உட்காந்துக்கிட்டு, இப்போ எனக்கு அந்த வீடியோவை சீக்கிரமாக காட்டுங்க, இல்லைனா அப்பா வர நேரம் ஆகிரும்னு சொன்னேன். இதுக்கப்புறமா சித்தப்பாவும் நேரத்தை வீணடிக்காமல் எனக்கு அந்த வீடியோவை காட்ட ஆரம்பித்தார். வீடியோவை பார்த்ததும் எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. நாங்கள் சில வீடியோக்களை மட்டுமே பார்த்தோம். அதுக்குள்ளே தற்செயலாக அப்பா எங்களோட ரூமுக்கு வந்துட்டார். அப்பா வந்ததும் என்கிட்ட, இவ்வளவு நேரத்தில் சித்தப்பாவோட ரூமில் நீ என்ன பண்ணுற, உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொன்னார். அப்பா ரொம்பவே கடுமையானவர். நான் ரொம்பவே பயப்படுவேன். அதனால் அப்பா கடுமையாக சொன்னதும் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டு சீக்கிரமாக என்னோடய ரூமுக்கு போயிட்டேன். அப்பா சித்தப்பாவோட ரூம்லேருந்து வெளியே போயிட்டு தன்னோட ரூமுக்கு போனதுக்கப்புறமா நான் சித்தப்பாவோட ரூமுக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் அந்த நைட்டு அப்பாவுக்கு சித்தப்பா கிட்ட ஏதோ அவசர வேலை இருந்ததுனால அப்பா ரொம்ப நேரமாக அவரோட ரூம்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்போ தூங்க போனேன்னு எனக்கே தெரியல. அப்பா சித்தப்பாவோட ரூம்லேருந்து எப்போ போனாருன்னு எனக்கு தெரியல. அடுத்த நாள் நான் காலேஜுக்கு போனேன். நான் நைட்டு ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் சில வீடியோக்கள் மட்டும்தான் பார்த்தேன். எப்படியோ என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன். நேரம் வந்துச்சு. வீடியோ பார்க்க சித்தப்பாவோட ரூமுக்கு போனேன். அப்போது சித்தப்பா அவரோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அதனால என்னோடய ஆஃபீஸ் வேலையெல்லாம் நான் முடிச்சிடுறேன், நீ கொஞ்ச நேரம் கழித்து என்னோடய ரூமுக்கு வா, நான் உனக்கு வீடியோ காட்டுறேன்னு சொன்னார். நான் காலையிலேருந்து வீடியோ பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். சித்தப்பா மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருந்துச்சு. சித்தப்பா என்னோடய மொபைல் நெட் பேக்கேஜ் போட்டு விட்டார். அப்போது என்னோடய ஃபோனுக்கு ஒரு புதிய எண்லேருந்து செய்தி வந்துச்சு. அவர் அனுப்பின அந்த படத்தை பார்த்ததும் என்னோட கண்கள் அகலமாக விரிய ஆரம்பிச்சுது.
நான் இன்னும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த நபர்கிட்ட இருந்து செய்திகள் வர தொடங்கிச்சு. அவர் ரொம்பவே ரொமான்டிக்கான பாணியில் பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் ஏற்கனவே ஆவலோடு இருந்ததுனால அதே பாணியில் பதில் சொல்லவும் ஆரம்பித்தேன். பிறகு இந்த விஷயத்த சித்தப்பா கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நான் உடனே சித்தப்பாவோட ரூமுக்கு போனேன். ஆனால் அவரோட ரூமு பூட்டப்பட்டிருந்துச்சு. அப்போ நான் என்னோட ரூமுக்கு திரும்பி வந்து அந்த அறிமுகம் இல்லாத பையன் கூட அப்படியே பேச ஆரம்பித்தேன். இதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து அந்த பையன் கூட திரும்பியும் சேட் பண்ண ஆரம்பித்தேன். நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். வீடியோ கால் பேச வர சொன்னேன். ஆனால் அந்த பையன் மறுத்துட்டான். இந்த நேரத்தில் நான் என்னோட ரூம்லேருந்து வெளியே வந்தப்போ என்னோட பார்வை சித்தப்பா மேலே பட்டுச்சு. அவர் அப்போ தான் தன்னோட ரூம்லேருந்து வெளியே வந்து படிகளில் மொட்டை மாடிக்கு போய்கிட்டு இருந்தார். அவரோட கையில் மொபைல் இருந்துச்சு. அவர் நைட்டில் இந்த நேரத்தில் மொட்டை மாடிக்கு எதுக்கு போகிறாரு? எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நைட்டு 12 மணி ஆகிருச்சு. எனக்கு தூக்கமே வரலை. ஆனால் என்னோட மனசில் ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை சித்தப்பா தான் நியூ நம்பர்லேருந்து எனக்கு மெசேஜ் அனுப்புனாரோ? சரி, நான் இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே என்னோட சித்தப்பாவோட எண்ணங்களில் எப்போ நான் தூங்குனேன்னு எனக்கே தெரியல. காலையில் நான் சித்தப்பாவோட முகம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தேன். அவர் ஏன் கூட ரொம்பவே சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி நான் காலேஜுக்கு நடந்து போவேன். ஆனால் அந்த நாள் சித்தப்பா இன்றைக்கி நான் உன்னை பைக்கில் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அதனால் நான் அவர் கூட கிளம்பிட்டேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா நான் கேட்டை விட்டு வெளியே வந்தப்போ சித்தப்பா ஏற்கனவே எனக்காக காத்துட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா நான் சித்தப்பா கூட வீட்டுக்கு வந்தேன். அன்றைக்கி அம்மா அப்பா வீட்டில் இல்லை. சித்தப்பா நீ என்கிட்ட திரும்பியும் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு ஏன் நீ கேட்கலன்னு கேட்டார். அதுக்கு நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்னு சொன்னேன். சித்தப்பா திடீர்னு ஆச்சரியத்தோட என்னை பார்த்து எப்படி பார்த்த அப்படின்னு என்கிட்ட கடுமையாக கேட்டார். எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடச்சிருக்காரு, அவர் அனுப்புனாரு. நான் நைட்டு உங்களுக்கு சொல்ல வந்தேன், ஆனால் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னேன். இதை கேட்டதுமே என்னோட சித்தப்பா ஆழமாக ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார். அவர் நீ இப்போ போயிட்டு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வான்னு சொன்னார். என்னோட ரூமுக்கு போனேன். நான் திரும்பியும் அந்த வரவேற்பறைக்கு வந்தப்போ என்னோட சித்தப்பா என்னோட மொபைலில் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கதை பார்த்தேன். நான் அவர்கிட்ட சொல்கிறத பார்த்ததும் சித்தப்பா என்னோட மேசையில் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். நான் சாப்பிடும்போது சித்தப்பாவை பார்த்தேன். அவர் என்னை ரொம்பவே விசித்திரமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவர் என்கிட்ட எதையோ சொல்ல முயற்சி பண்ணார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அவரால் எதுவுமே சொல்ல முடியல. நான் மனசுக்குள்ளேயே சித்தப்பா சொல்லுங்க, நான் உங்களுக்கு மறுக்க மாட்டேன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா என்னோட பார்வை சித்தப்பாவோட முகத்திலேருந்து அவரோட மொபைலுக்கு மாறுச்சு. ஏன்னா நான் இன்னைக்கு இந்த அறிமுகம் இல்லாத பையனோட மெசேஜுக்காக காத்திருந்தேன். அவர் இன்னும் எனக்கு மெசேஜ் அனுப்பலை. சித்தப்பாவும் இப்போதைக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறாரு. அப்போ நான் மொபைலை எடுத்துக்கிட்டேன். நானே அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் என்னோடய சித்தப்பா என்னோடய கையிலேருந்து மொபைலை பிடிங்கிட்டாரு. அப்போது சித்தப்பா, ராஜி, சாப்பிட்றப்ப மொபைல் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம் இல்லை, அதனால் மொபைலை என்கிட்ட கொடுன்னு சொன்னார். அவர் இதை சொல்லிவிட்டு என்னோடய மொபைலை அவரோட பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாரு. நான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சித்தப்பாவோட இப்போ மொபைல் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் கொடுப்பேன், இப்போ நீ போய் பாத்திரத்தெல்லாமே கழுவி வச்சுட்டு ரூமுக்கு வா. நான் ரொம்பவே சந்தோஷமானேன். பொறாமையினால் இந்த சித்தப்பா என்னோட விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவாருன்னு நான் அப்படி தான் செஞ்சேன். சீக்கிரமாக பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டு என்னோட காலேஜ் வேலையெல்லாம் முடித்தேன். நைட்டு 11 மணி ஆகிருச்சு. நான் சித்தப்பாவோட ரூமுக்கு வந்து அவர்கிட்ட இப்போ என்னோடய மொபைலை எனக்கு கொடுங்க, நான் அந்த ஃப்ரெண்டு கூட பேசணும்னு சொன்னேன். சித்தப்பா என்னோட தலை ரொம்பவே வலிக்குது, முதல்ல எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னார். நானும் உடனே கிச்சனுக்கு போயிட்டு டீ போட போனேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் டீயோட ரூம்குள்ளே வந்தேன். டீயை மேசையில் வச்சுட்டு திரும்பி போக போனேன். அப்போ சித்தப்பா என்னோட கையை பிடிச்சு இன்னைக்கு நைட்டு நீ என்னோடய ரூம்லேயே தங்குன்னு சொன்னார். இதை கேட்டு நான் ரொம்பவே அமைதியாக அவரை பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி நைட்டு நான் அந்த பையன் கூட வீடியோ காலில் பேசணும். நான் சித்தப்பா கிட்ட நான் என்னோடய ரூமுக்கு திரும்பி போகணும்னு சொன்னேன். என்னோட கையை அவர்கிட்டேருந்து விடுவிச்சுக்கிட்டு ரூம்லேருந்து வெளியே போனேன். ஆனால் சித்தப்பா என்னை போக விடாமல் தடுத்து நான் சொன்னதை மட்டும் செய்யணும் கடுமையாக சொன்னார். இதுக்கப்புறமா தன்னோட படுக்கையில் படுக்க வச்சாரு. நான் பயத்தில் படுத்துக்கிட்டேன். நைட்டு முழுவதும் சித்தப்பா என் கூட என்ன செஞ்சாருன்னு என்னால் ஒருபோதுமே நினச்சி பார்க்க முடியல. அவர் நீண்ட நேரமாக என்னோடய மொபைலை பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். என்னை தூங்கவே விடலை. நைட்டு 12 மணிக்கு அவர் என்கிட்ட அந்த பையன் யார் உனக்கு வீடியோ காலும் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புகிறா, நீ பார்க்க விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். சித்தப்பாவோட பேச்சை கேட்டு நான் ரொம்பவே சந்தோஷமானேன்.
ஆமாம், பார்க்க விரும்புகிறேன்னு சொன்னேன். சித்தப்பா என்னோட மொபைலை என்னோட கையில் கொடுத்து இதை பாருன்னு சொன்னார். அவனோட ஃபோட்டோவை பார்த்ததும் எனக்கு மயக்கமே வந்துடுச்சு. ஏன்னா அந்த பையன் என்னோட தோழியோட வருங்கால கணவன். நான் விரிந்த கண்களோட சித்தப்பாவை பார்த்தேன். என்னோட கண்ணில் இருந்து கண்ணீர் வடிஞ்சது. இதுக்கப்புறமா சித்தப்பா சொன்னார், நீ இந்த பையனை பற்றி என்கிட்ட சொல்கிறப்போ யாரோ உன்னை ஏமாற்ற போகிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் உன்னோட ஃபோன்லேருந்து அந்த நம்பரை எடுத்து இந்த பையன் கூட நான் பேச ஆரம்பித்தேன். அவன் உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் போட போகிறானா. நான் அவனை மிரட்டாமல் இருந்திருந்தா உன்னோட வாழ்க்கையே அவன் அழிச்சிருப்பான். குடும்பத்தோட மரியாதையே கெட்டு போயிருக்கும். இந்த விஷயம் உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னையும் என்னையும் என்ன செய்வாருன்னு யோசிச்சுப்பாரு. இது உனக்கு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிற வயசு. இது போன்ற கெட்ட விஷயங்கள்ல இருந்தும் அந்த செயல்கள்ல இருந்தும் உன்னை பாதுகாத்துக்கணும். நீ என்கிட்ட இது போன்ற விஷயத்தை பற்றி பேசினப்போ நான் அந்த விஷயங்களை உன்னோட குழந்தை பருவமாகவும் வேடிக்கையாகவும் எடுத்து தள்ளிவிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது, நான் தள்ளி விடுறதுக்கு பதிலாக உனக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு சொல்லி. அப்போ தான் நான் உனக்கு கடுமையாக புரிய வைக்கிறதுக்காக பதிலாக உன்னோட நட்பை வளர்த்தேன். அப்போ நான் உன்னை கடுமையான வார்த்தைகளை புரிய வைக்க முயற்சி எடுத்திருந்தா ஒருவேளை நீ புரிஞ்சுப்ப, பதிலாக கோவமாகியிருப்ப. இதுக்கப்புறமா நீ என்கிட்ட விஷயத்தை பகிர்ந்துக்கலாமே இருந்திருப்ப. என்னை விட்டு விலகி மற்றவங்களோட வலையில் சிக்கியிருப்ப. சித்தப்பாவோட பேச்சை கேட்டு நான் தேம்பி தேம்பி அழுதேன். அவர் எனக்கு ஆறுதல் கூறி அமைதிப்படுத்தினார். அதுக்கப்புறமா காலேஜில் படிப்பு விஷயத்தில் திறமையான பெண்கள் கூட நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். கெட்ட விஷயங்களில் உள்ள பெண்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னார். நான் சித்தப்பா கிட்ட இப்போ நான் படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்துவேன். இது போன்ற பெண்கள் ஆண்கள்கிட்ட கெட்ட செயல்களை இனிமே ஈடுபட மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு காலகட்டத்தில் பெற்றோர் தங்களோட குழந்தைகளுக்கு எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறதில்ல. இது அவங்களுக்கு இழைக்கக்கூடிய பெரிய அநீதி. குழந்தைகளுக்கு நல்ல கெட்ட விஷயங்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். பள்ளி அல்லது காலேஜில் ஏதாவது தவறு நடந்தால் தங்களோட பெற்றோர்கிட்ட பகிர்ந்துக்கணும். இதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கலாம். குழந்தைகளுக்கு சரி மற்றும் தவறுக்கிடையான வேறுபாட்டை கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தில் இருக்க நல்ல விஷயங்கள் எது, கெட்ட விஷயங்கள் எது, அதை எப்படி அணுகணும், நல்ல விஷயங்களை எப்படி எடுத்துக்கணும், கெட்ட விஷயங்களை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பெற்றோரும் சரி அவங்க கூட இருக்கக்கூடிய உறவுகளும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அப்போ தான் இந்த சமூகத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய தீய விஷயங்கள்லேருந்து அவங்கள கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். எப்போவுமே அவங்க கூட நட்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் சந்திக்கலாம். நன்றி.